இந்த குடிப்பழக்கத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு ஜோதிட ரீதியாக, ஜாதக ரீதியாக வழிபாட்டு முறைகள் கண்டிப்பாக உண்டு. அந்த வேண்டுதலை நீங்கள் மனமாற உளமாற வச்ச பிறகு ஏதோ ஒரு சூழல், ஏதோ ஒரு மனிதர், ஏதோ ஒரு சந்தர்ப்பம் உங்கள் வீட்டு ஆணுடைய அந்த குடிப்பழக்கத்தை முற்றிலுமாக நிறுத்த வைக்கும். அவரே வெறுக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். நாம் எந்த தெய்வத்துக்கிட்ட போய் முறையிடணுமோ அந்த தெய்வத்திட்ட முறையிட்டால் நிச்சயமாக நமக்கு வெற்றி கிடைக்கும். சுகமே சூழ்க. குடிப்பழக்கம், ஆண்கள் பலரும் இன்னைக்கு குடிப்பழக்கம் இல்லாத ஆண்களே இல்லைங்கிற அளவுக்கு ஒரு மோசமான நிலை. ஆனாலும் இந்த குடிப்பழக்கத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு ஜோதிட ரீதியாக, ஜாதக ரீதியாக வழிபாட்டு முறைகள் கண்டிப்பாக உண்டு. இதை அந்த வீட்டு பெண்களே இதை கடைபிடிக்கலாம். நாம் எந்த தெய்வத்துக்கிட்ட போய் முறையிடணுமோ அந்த தெய்வத்திட்ட முறையிட்டால் நிச்சயமாக நமக்கு வெற்றி கிடைக்கும். அப்போ உங்கள் வீட்டு ஆண்களுக்கு குடிப்பழக்கம் அளவுக்கு அதிகமாக இருக்குது, கட்டுப்படுத்தவே முடியல, ரொம்ப குடிப்பழக்கத்தால் ரொம்ப அவதிப்படுறார் அப்படிங்கிறப்ப எவ்வளோ முயற்சி செய்தும் அவரால் குடிப்பழக்கத்திலிருந்து வெளியே வர முடியல. எவ்வளோ கோவப்பட்டாச்சு, எவ்வளோ திட்டியாச்சு, அன்பாகவும் சொல்லி பார்த்தாச்சு, எந்த வகையிலும் அவர் குடிப்பழக்கத்திலிருந்து வெளியே வர முடியல. இந்த சூழலில் அந்த வீட்டு பெண்கள், அவருடைய மனைவியோ, தாயோ, சகோதரியோ, மகளோ, அந்த வீட்டு பெண்கள் என்ன பண்ணணும்? சென்னைக்கு அருகில் மேல்மருவத்தூர், அந்த மேல்மருவத்தூரில் போய் அங்கே அந்த பராசக்தி கிட்ட நீங்கள் மனமுருகி வேண்டணும். எங்கள் வீட்டு ஆண் குடிப்பழக்கத்தை கைவிட்டுட்டாருன்னா நான் அங்கப்பிரஷ்னம் பண்ணி உன்னை வழிபடுறேன் தாயே. அடுத்த முறை அவர் இந்த குடிப்பழக்கத்திலிருந்து வெளியே வந்த உடனே அவரையும் நான் இங்கே அழைச்சிட்டு வர்றேன், நான் அங்கப்பிரதர்ஷனம் பண்ணி உன்னை வழிபடுறேன் அப்படின்னு மனமாற வேண்டி வேண்டுதல் வச்சுருங்க. அதை தாண்டியும் நீங்கள் என்ன வேண்டுதலோட வச்சுக்கலாம். அது உங்களுக்கும் அந்த தாய்க்குமான ஒரு பந்தம். அந்த வேண்டுதலை நிச்சயமாக நீங்கள் மனமாற உளமாற வச்ச பிறகு ஏதோ ஒரு சூழல், ஏதோ ஒரு மனிதர், ஏதோ ஒரு சந்தர்ப்பம் உங்கள் வீட்டு ஆணுடைய அந்த குடிப்பழக்கத்தை முற்றிலுமாக நிறுத்த வைக்கும். அவரே வெறுக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுத்தும். அதன் பிறகு நீங்கள் என்ன வேண்டிக்கிட்டீங்களோ, அங்கப்பிரஷ்னம் பண்ணுறதோடு சேர்த்து இன்னும் என்னென்ன வேண்டிக்கிட்டீங்களோ அதை அந்த தாய்க்கு அந்த குறிப்பிட்ட நபரோட சேர்த்து கூட்டிகிட்டு போய், அவரையும் கூட்டிகிட்டு போய் அங்கே உங்கள் வேண்டுதலை அவரோட சேர்ந்து நீங்கள் நிறைவேற்றணும். இது நிச்சயமாக பல பேருடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஒரு வழிபாட்டு முறை, ஒரு பரிகாரம். நீங்களும் அதை கடைபிடித்து உங்கள் குடும்பத்தில் ஒரு நிம்மதி பெருமூச்சை நீங்கள் அடையலாம். ஒரு நல்வாழ்க்கை உங்களுக்கு உறுதியாக உண்டு. இதை எந்த கிழமையில் பண்ணணும், எந்த நாளில் பண்ணணும், எந்த கணக்கும் கிடையாது. நீங்கள் எந்த கிழமையில் வேணால் போகலாம், வேண்டுதல் வைக்கலாம், நிச்சயமாக நிறைவேறும். அந்த வேண்டுதல் நிறைவேற்றுறதுக்கும் மிக விரைவில் போகணும், தள்ளி போட்டக்கூடாது. அது எந்த கிழமையாக வேணா இருக்கலாம், எந்த நாளாக வேணா இருக்கலாம். கண்டிப்பாக வேண்டுதல் வச்சா அதை நிறைவேற்றணும். நிச்சயமாக இந்த பரிகாரம் வெற்றியை கொடுக்கும். சுகமே சூழ்க.